இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EC3552 VLSI அண்ட் சிப் டிசைனில் அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024 பார்ட் சியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பார்ட் சியில் எந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட், இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் 2 to 4 டிகோடர் யூஸிங் ரோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு 2 to 4 டிகோடரோட ட்ரூத் டேபிள். சரிங்களா? ட்ரூத் டேபிள் ஃபார் 2 to 4 டிகோடர். ஓகேங்களா? ஸோ இதில் ஏபிஆர் இன்புட்ஸ் Y0லேருந்து Y3 வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அவுட்புட்ஸ். ஏபிஆர் இன்புட்ஸ் Y0 to Y3 வந்து என்ன அப்படின்னா அவுட்புட்ஸ். ஸோ வென் ஏபி ஈக்குவல் டு 0 0 output Y0 will be 1, remaining will be 0. So for AB equal to 0 1, output Y1 will be equal to 1, so remaining outputs will be 0. So for 1 0, Y2 will be equal to 1, remaining outputs will be 0. For 1 1, Y3 is equal to 1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த Y0 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ அப்போது ஒரு இன்புட்டுக்கு மட்டும்தான், ஒரு இன்புட் காம்பினேஷனுக்கு மட்டும்தான் Y0 is equal to 1. ஸோ அப்போ நம்ம வந்து கேமப் ட்ராப் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாக எங்கே 1 இருக்கோ அங்கே நீங்கள் டேரெக்டாக ப்ராடக்ட் டம்ஸை எழுதிக்கலாம். ஸோ அப்போ எங்கே என்ன வரும் அப்படின்னா A பார் B பார் ரெண்டு இன்புட்டுமே 0 0 அப்படின்னா மட்டும்தான் Y0 is equal to 1. ஸோ அதனால் இது என்ன எழுதிக்கலாம்னா A பார் B பார்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் Y1 A பார் B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் Y2 A B பார்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா ஃபார் Y3 1 1 A ஈக்குவல் டு 1 B ஈக்குவல் டு 1 இருக்கனால இட் வில் பி ஈக்குவல் டு ABC. ஸோ இப்போ யூஸ்வலாக எப்படி நம்ம டீகோடர் லாஜிக் வரைவோம் அப்படின்னா ஸோ ஏன்றது இன்புட் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டரில் கொடுத்துட்டு A பார் இருக்கும். பின்றது இன்புட் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டரில் கொடுத்தது B பார்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா A பார் B பார் ரெண்டும் ஒரு AND கேட்டில் கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா A பார் B. ஸோ இது ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு AND கேட்டில் கொடுப்போம். ஸோ அடுத்து என்ன கொடுப்போம் அப்படின்னா A B பார். ஸோ இதை ஒரு AND கேட்டில் கொடுப்போம். அடுத்து என்ன கொடுப்போம் அப்படின்னா A அண்ட் B. சரிங்களா? ஸோ இதை ஒரு AND கேட்டில் கொடுப்போம். ஸோ இதை 4 இதுலையுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு OR கேட்டில் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ 4 இதுவுமே OR கேட்டில் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த AND கேட்டோட அவுட்புட், சரிங்களா, ஃபஸ்ட்டு இது AND கேட்டோட அவுட்புட் என்ன அப்படின்னா Y1. A பார் B பார் அப்படின்றது என்ன அப்படின்னா Y1. ஸோ which is equal to Y0 equal to A பார் B பார். ஸோ அதே மாதிரி Y1 equal to A பார் B. Y2 is equal to A B பார். ஸோ Y3 is equal to A B. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேட் லெவலில் ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதையே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டீகோடர் லாஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஸோ ஐ மீன் டீகோடர் லாஜிக்னே மாஸ்ட் லாஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா NOR பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா NAND பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? ஸோ NOR பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்றதை மட்டும் இந்த செஷனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஃபார் NOR பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சரிங்களா, we have product terms A பார் அண்டு B பார், தென் அதுக்கப்புறம் A பார் B, தென் அதுக்கப்புறம் A B பார், தென் A B. ஸோ 4 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு VDD லைன்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு VDD லைன்ஸ், சப்ளை லைன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? 4 ப்ராடக்ட் டேர்ம் இருக்கிறதுனால we have to use 4 ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ் that will be connected to ground அப்படின்னா எப்போதுமே ஆனில் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ், தேர்ட் ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ், PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஒரு PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு A பார் B பார். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா A பார் B. ஸோ இது என்ன அப்படின்னா A B பார், இந்த லைன் என்ன அப்படின்னா A B அப்படின்ற ப்ராடக்ட் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த
input lines. So input lines A, sorry, input lines A, இன்வெர்டர் வச்சு A பார். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா B, ஒரு இன்வெர்டர் வச்சு B பார். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நார் கேட் லாஜிக் அப்படின்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A பார் B பார் அப்படின்றத நம்ம டிமார்கன்ஸ் லா அப்படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A ப்ளஸ் B ஹோல் பார் அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ A ப்ளஸ் B ஹோல் பார் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா PMOS ப்ரீசார்ஜ் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரிமைனிங் செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா NMOS யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். நார்மல் ஸ்டாட்டிக் CMOS லாஜிக்கில் 2 இன்புட் வந்து ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா NMOS வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேரலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நார் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ A ப்ளஸ் B ஹோல் பார் அப்படின்றது தான் A பார் B பார். அப்போ எங்கே A இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் A இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஏன்றதை இன்புட்டாக இந்த கேட்டுக்கு கொடுக்கணும். இந்த லைன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா என்மாஸோட இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் ட்ரெயினில். ஸோ சோர்ஸ் கனெக்டட் டு கிரவுண்ட். சரிங்களா? ஸோ ஏ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் பி அதே மாதிரி ஒரு என்மாஸ் டிரான்சிஸ்டர் பியில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதோட சோர்ஸ் கனெக்டட் டு கிரவுண்ட், ட்ரெயின் கனெக்டட் டு அந்த டாப் லைன். சரிங்களா? இப்போ இது என்ன கொடுக்கும் அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா A பார் B பார். நம்ம நார்மலாக அப்படி தானே வரையுமோ. ஸோ ஒரு நார் கேட் இருக்குது அப்படின்னா என்ன வரையும், 2 PMOS டிரான்சிஸ்டர் சீரிஸில் வரைஞ்சிட்டு 2 NMOS டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரலாக வரைஞ்சி கிரவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த அப்பியரன்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதுவோம்னா A பார் ப்ளஸ் AB ப்ளஸ் ஹோல் பார்னு எழுதுவோம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ அப்போ PMOS 2 NMOS 2 அங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்க மாதிரி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா A பார் B. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிமார்கன்ஸ் லாவில் எழுதும்போது A ப்ளஸ் B பார் ஹோல் பார்னு எழுதலாம். அப்போ A எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ A அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா B பார். ஸோ B பார் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் A பார் B. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா A B பார். ஸோ அப்படின்னா A பார் ப்ளஸ் B தி ஹோல் பார். அதான் அந்த எக்ஸ்பிரஷன் டிமார்கன்ஸ் லா படி. அப்போ A பார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ A பார் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா B. ஸோ Bன்றது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. B. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா AB. ஸோ AB அப்படின்ற போது A பார் B பார்னு வரும். A பார் B பார். சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா A பார் B பார் ஹோல் பார் அப்படி எழுதலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட 2:4 டீகோடர் லாஜிக். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நார் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? இதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா NAND இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்ற அப்படின்றத நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.